நம்ம சீரியல் ஆக்டர் சுவாமி இருக்காரு இல்லையா, அவரோட பர்த்டேவை ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காருங்க மகாநதி சீரியல் செட்டில். எஸ், என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், காற்றுக்கென்ன வேலி அப்படின்ற சீரியல் மூலமாக நம்ம மனசில் இடம் பிடிச்சவர் தான் நம்ம சுவாமி. சூர்யா அப்படின்ற பேரில் ரொம்ப ஃபேவரட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சீரியல் முடிஞ்சது எப்படா அடுத்த சீரியல் வருவாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கடுத்து தான் அவருக்கு சூப்பரான வாய்ப்பு மகாநதியில் கிடச்சிருந்தது. அதுலேயுமே ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலும் டிஆர்பியில் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. காவேரிக்கு பேர் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு, அதாவது லட்சுமி பிரியாக்கு. ஸோ இப்போ சமீபத்தில் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா லட்சுமி பிரியாக்கு பர்த்டே வர மாதிரி ஒரு சீன்ஸ் போயிருக்கும் இல்லையா எபிசோட். அந்த எபிசோட்லேயே ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷனாக நம்ம சுவாமிக்கு கேக் கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா பொக்கே கொடுத்து அண்ட் ஃபேன் பேஜில் இருந்தெல்லாம் அவங்களுக்கு கேக் ஆர்டர் பண்ணி கேக் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ லட்சுமி பிரியா அந்த ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களோட பர்த்டே அன்னைக்கு இவங்களுக்கு முன்னாடி ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் எபிசோடில் காமிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கும் அப்படியே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க போல. பார்க்கவே செம்மையாக இருக்குது. கேக் மாறி மாறி ஊட்டி விட்டுக்கிறாங்க. இதை விட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நம்ம வெண்ணிலா இருக்காங்களே, காற்றுக்கென்ன வேலி பிரியங்கா, நம்ம வெண்ணிலா வந்து சூர்யாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட பேஜில் என்ன போட்டிருக்காங்கன்னா, சூர்யாவோட ஃபோட்டோ போட்டு பின்னாடி நிலா தெரியுது, ஹாஃப் மூன் மாதிரி இருக்குது. ஸோ ஹாப்பி பர்த்டே சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காற்றுக்கென்ன வேலி வெண்ணிலா சூர்யாவுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பேர் இல்லையா வெண்ணிலா சூர்யா. மறுபடியும் இவங்க சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். ஸோ எஸ், மறுபடியும் ஒரு அடுத்த ப்ராஜெக்ட்ல இவங்க ரெண்டு சேர்ந்தா நல்லா இருக்கும். இல்லை காற்றுக்கோயில் வேலி 2 வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு சுவாமி எந்த அளவுக்கு பிடிக்கும்? மகாநதியில் பிடிக்குமா இல்லை காற்றுக்கென்ன வெளியில் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.